தமிழ்நாட்டுல எத்தனோ தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதியெல்லாம் விட்டுட்டு விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 4 தொகுதி மட்டும் குறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னாக்கா அங்க வெற்றி வாய்ப்பு அதுக்கு முன்னாடியே அவங்க தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்க. அந்த தேர்தல என்ன மாரி பர்சன்டேஜ் எல்லாம் வந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன மாரி பர்சன்டேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும்னு கணிச்சுதான் அந்த தேர்தலை அவங்க சந்திக்க 4 தொகுதி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அது என்னென்ன தொகுதின்றதை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு சிதம்பரம் தொகுதி, ஒன்னு திருவள்ளுவர், ஒன்னு பார்த்தா காஞ்சிபுரம், ஒன்னு விழுப்புரம். இந்த 4 தொகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி கேட்டிருக்காங்க. அந்த 4 தொகுதியில் கேட்டதுக்கு காரணம் என்ன? அந்த 4 தொகுதி அங்க வச்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன மாரிலாம் நல்லது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 தொகுதியில அதுக்கு முன்னாடி தேர்தல அவங்க வெற்றி பெற்றாங்களா, இல்ல தோத்துட்டாங்களா, எதனால அந்த 4 தொகுதி கேட்கறாங்க, என்ன காரணம்ன்றதான் வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி மிகப்பெரிய பலமான ஒரு கட்சியாக இருக்கு. அதனாலவே 4 தொகுதியில் பாத்தீங்கன்னாக்கா கேட்டு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு பாத்தீங்கன்னாக்கா கொடுத்திருந்தாங்க. அந்த 2 சீட்ல ஒன்னு பொது தொகுதி, ஒன்னு தனி தொகுதி பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. ஆனா 2 பேருமே ஜெயிச்சுட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 4 சீட்டு பாத்தீங்கன்னாக்கா கேட்டிருக்காங்க. அந்த 4 தொகுதிகள் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 4 தொகுதியிலையும் விடுதலை சிறுத்தை கட்சி எந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் தோத்துருக்காங்க என்றதான் பார்க்க போறோம். முதல்ல சிதம்பரம் தொகுதி நம்ம பார்த்தரலாம். சிதம்பரம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி முதல்ல எப்போ போட்டிட்டான்னு பாத்தீங்கன்னாக்கா 1999 தான் முதல் போட்டிட்டாங்க. அதுல விடுதலை சிறுத்தை கட்சி தோத்துறாங்க. ஓகேங்களா? 2வது வாட்டி எங்க தேர்தலை சந்திக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா 2004 சந்திக்கிறாங்க. அப்பயும் தோல்வி பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி தோத்துறாங்க. ஓகேங்களா? 2009 தேர்தல் சந்திக்கிறாங்க. அத சிதம்பரம் தொகுதியில பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி ஏச்சு தமிழ் திருமாவளவர்கள் அங்க வெற்றி பெறாரு, ஜெயிச்சிடுறாரு. ஓகேங்களா? மறுபடியும் அதே சிதம்பரம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி நிக்குது. 2014 தோல்வி, மறுபடியும் தோக்குறாங்க. ஆனா 2019 நிக்கிறாங்க, மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. சிதம்பரம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி 5 வாட்டி பார்த்தா தேர்தலை சந்திக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல அதுல 2 முறை பார்த்தா ஜெயிக்கிறாங்க, 3 முறை தோத்துறாங்க. 1999, 2004, 2014 விடுதலை சிறுத்தை கட்சி தோத்துறாங்க. 2009, 2019 தான் விடுதலை சிறுத்தை கட்சி பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ்ல ஜெயிச்சிருக்காங்க சிதம்பரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2009 49% பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி ஜெயிச்சிருக்காங்க. 2014 28% மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி தோத்துருக்காங்க. ஓகே, 2019 எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 44% பாத்தீங்கன்னாக்கா எடுத்திருக்காங்க. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது விழுப்புரம் தொகுதி. விழுப்புரம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை இடத்துல போட்டிட்டாங்க, எத்தனை இடத்துல தோத்துருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி 2 முறை பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் தொகுதியில சந்திச்சிட்டு இருக்காங்க. 2009 தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்க. அது 2வது இடமா வந்திருக்காங்க. 2019 ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி 2019 உதய சின்னத்துல நின்னு ஜெயிச்சிருக்காங்க. 2 வாட்டி விழுப்புரம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி நின்று இருக்காங்க. 2019 49% பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி அங்க ஜெயிச்சிருக்காங்க. சிதம்பரம், விழுப்புரம் இதை தவிர்த்துட்டு அடுத்தபடியாக கேட்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன? விடுதலை சிறுத்தை கட்சி அங்க தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்களா, இல்ல தேர்தலில் தோத்துருக்காங்களா, இல்ல ஜெயிச்சிருக்காங்களா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். திருவள்ளூர் தொகுதி அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி வைக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்கா 2014 விடுதலை சிறுத்தை கட்சி அங்க போட்டிட்டாங்க. ஆனா தோல்வியும் சந்திச்சாங்க. அப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி திமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனாலும் அங்க வெற்றி வாய்ப்பு மிகவும் தோத்துட்டாங்க. 2014 திருவள்ளூர்ல விடுதலை சிறுத்தை கட்சி நின்னாங்க. ஆனா திமுக கூட தான் கூட்டணி இருந்தாங்க. ஆனா அங்க தோல்வி, விடுதலை சிறுத்தை கட்சி தோத்துட்டாங்க. ஓகேங்களா? அதனாலவே இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அங்கேயே போட்டிடலாம், அங்க எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எது வச்சு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு அவங்க அந்த வெற்றி வாய்ப்பு கணிக்கிறாங்க. அதனாலதான் திருவள்ளூர் தொகுதி அவங்க கேட்கறதுக்கு காரணமா இருக்கும். அப்ப அங்க என்னத்தம்பா பர்சன்டேஜ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2014 28% பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. அதனாலவே மறுபடியும் திருவள்ளூர் தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் விடுதலை சிறுத்தை கட்சி கிட்ட இருக்கு. அடுத்தபடியாக அவங்க கேட்கக்கூடிய தொகுதி பாத்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் தொகுதி. காஞ்சிபுரம் தொகுதியில அவங்க ஜெயிச்சதே இல்லையே நாடாளுமன்ற தேர்தல நீங்க பாத்தீங்கன்னாக்கா. ஆனா சட்டமன்ற தேர்தல ஜெயிச்சிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல அங்க விடுதலை சிறுத்தை கட்சி பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அதனாலவே அங்க நின்னாக்கா மறுபடியும் வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்றதுனாலவே காஞ்சிபுரம் தொகுதியும் விடுதலை சிறுத்தை கட்சி கேட்டிருக்காங்க. இந்த 4 தொகுதிகள் விடுதலை சிறுத்தை கட்சி கேட்டுறாங்க. அது 4 தொகுதியுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குன்றதுனாலதான் அவங்க கேட்டிருக்காங்க. அதுவும் அவங்க பர்சன்டேஜ் வச்சு இதுக்கு முன்னாடி என்ன தேர்தலை நம்ம சந்திச்சோம், அங்க என்ன மாதிரி வாக்குகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தது, என்ன மாதிரி பர்சன்டேஜ்ல வந்தது, அதை வச்சுதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த 4 தொகுதிகள் டார்கெட் வைக்க காரணமாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காங்க.
இதே போல விடுதலை சிறுத்தை கட்சி 4 தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த 4 தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம், விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் தொகுதி 4 தொகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா குறி வச்சிருக்காங்க. 4 தொகுதியில அவங்க ஜெயிப்பாங்களா இல்ல தோப்பாங்களா, எந்த அளவுக்கு வெற்றி வரும், எந்த அளவுக்கு தோல்வி வரும்ன்றத திமுக அந்த 4 தொகுதியும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி கொடுத்துட்டாங்கனாக்கா, ஸோ அதுல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருத்தனாக பேசுகின்றான் என்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.